நம்ம எல்லாருக்குமே அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்க தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுக்க மாட்டோம். அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, அங்கே என்ன நடக்குது, அதை பற்றி பேசுறது கேட்குறது இதில் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டி வருவோம். அப்படித்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி கொஞ்ச நாளா பேசி வந்துட்டே இருந்தாரு. கூட்டணி உடைய போது அவங்க அதிக தொகுதி கேட்குறாங்க, அப்படி இப்படின்னு பேசிட்டே வந்தாரு எல்லா மேடையிலையும். ஆனா இப்போ அதிமுக பாஜகக்குள்ளேயே மோதல் வந்திருக்கான். பாஜக அதிமுக கிட்ட அதிக தொகுதியை கேட்கிறாங்க. இதுக்கு அதிமுக என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்களாம். ஏன்னா தமிழகத்துல அதிக தொகுதியை பாஜகவுக்கு கொடுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏற்கனவே பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கிறதுனாலேயே அதிமுக மீது மக்களுக்கு நிறைய வெறுப்புகளும் இங்க வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா தமிழகத்துல வெற்றி பெற முடியாதுன்னு அதிமுகவுக்கு தெரியும். அதனாலதான் அதிமுக என்ன செய்யறதுன்னே தெரியாம நிக்குது. கூட்டணியும் வைக்காம இருக்க முடியாது. அமித்ஷாவோட கையில தான் அதிமுகவே இருக்கு அப்படின்னும் பேசப்பட்டு வருது. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, அமித்ஷா கழகம் அப்படின்னும் பேசப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில எடப்பாடி என்ன செய்ய போறாரு? பாஜகவுக்கு அவங்க கேட்கிற தொகுதிகளை கொடுப்பாரா, இல்ல கூட்டணியில ஏதாவது பிரச்சனை வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.